ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் டு மாடர்ன் vlogs. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே vs டிசி, அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ யார் மேலே தப்பு, நான் நேரில் போயிட்டு பார்க்கும்போது மேட்ச்சை கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் நேரில் பார்க்குறத விட ஃபோனில் பார்க்குறது கொஞ்சம் அப்படியே கிளியராக அப்படியே பார்ப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரையும் பார்க்கலாம், மக்கள், பீப்புள்ஸு, பசங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளேஸு, ஓகேவா, பிளேஸு. ஸோ அந்த மாதிரி நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இந்த மாதிரி கான்வி விளையாடிட்டுருக்காரு. ஸோ யார் மேலே தப்பு, தோற்றுட்டாங்க, அது ஒரு விஷயம். தோற்றாலுமே வந்து நம்ம தலை ஃபார் எவர், அதாவது சிஎஸ்கே உண்மையான ஃபேன், தலை ஃபேன்ன்றவன் புலம்ப மாட்டான், திட்ட மாட்டான், இதை பற்றி பேச மாட்டான். இருந்தாலும் வருத்தம் இருக்கும். இவ்வளோ டிக்கெட் போட்டு, அதாவது பிளாக்கில் வைக்கிறாங்க, 8 ரூபா 12 ரூபா வைக்கிறாங்க. அது இவ்வளோ டிக்கெட் வாங்கி வந்து அங்கே விற்கிற பொருளெல்லாம் ஹை காஸ்ட்டில் கொடுத்து சாப்பிட்டு, ஆனால் பொருள் நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை. அந்த பிரியாணி நல்லாயிருக்கு, பார்த்திங்க அப்படின்னா டீ நல்லாயிருக்கு, காஃபி நல்லாயிருக்கு, பப்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் ரேட்டு ஓரளவுக்கு சொல்லலாம். அவங்க வந்து லீஸுக்கு எடுத்து விற்கிறதுனால மேபி விற்கலாம். ஸோ வாங்கி தான் வழி இல்லை. பப்ஸ் 50 ரூபான்றது அது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் ஓகேவா. ஸோ நேரில் வந்து நான் பார்க்கும்போது ஃபீலிங்ஸ், அந்த அந்த ஒரு மொமெண்டம் எப்படி இருந்துச்சு, அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த ஹைப்பு வைப்பு வேறு லெவலில் இருந்துச்சு. கற்றுறதுனா தோற்றதுக்கு யார் காரணம் அப்படின்றத நான் சொல்லவே இல்லை. தோற்றதுக்கு காரணம் பேட்டிங் ஆர்டர்ஸ், அதாவது ஓப்பனர்ஸ், மிடில் ஆர்டர்ஸ் எதுவுமே சரியில்லை. இன்னொன்று கேப்டன்சி சரியில்லை, கேப்டன்சி சுத்தமாக சரியில்லை. ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சிக்கு ஒர்த்தே கிடையாது. இது வரைக்கும் 2023 வரைக்கும் தோனி கைட் பண்ணார், ஓகேவா. 22, 21 வந்து அவர் கேப்டன்சியில் வாங்கினார் கப்பு. ஆனால் 23 கைட் பண்ணார். பட் இப்போ 25 அது ஒன்றும் பண்ணலை, 24 பண்ணலை. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலை கேப்டன்சியாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இவங்களால் சேஸ் பண்ண முடியல. ஏன் சேஸ் பண்ண முடியல? பேட்டிங் அது தப்பு. 180 ரன்ஸ், ஏன் ரன்ஸ் அதிகமாக போகுது? பவுலிங் சரியில்லை அப்படின்னா 180+, 200+ ஏன் போகுது? அதை கண்ட்ரோல் பண்ண என்ன பண்ணணும்? ஸ்பின்னு, சீமு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம யாரை பார்த்து இந்த ஓவரில் போடலாம், லெஃப்ட் ஹேண்ட் எப்படி போடலாம், ரைட் ஹேண்ட் எப்படி போடலாம், இங்கே ஃபீல்டு நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேப்டன்சி தன்மை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இல்லை. அதனால் நீங்கள் வந்து பேட்டிங் ஆடுற மாற்றிங்களோ, இல்லை பவுலிங் லைனை மாற்றிங்களோ, இல்லை மிடில் மாற்றிங்களோ, சரி, கேப்டனை மாற்றுங்க ஃபஸ்ட்டு. கேப்டன் தோனியை போடலாம், இல்லை அப்படின்னா ஜடேஜாவை போடலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். ஸோ இந்த மாதிரி ஆளுங்க போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரலாம். மும்பை பாருங்கள், ஹர்திக் பாண்டியா. ஸோ அவர் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஹர்திக் பாண்டியாவுக்கு, சரிங்களா. அதனால் ரோஹித் சர்மா போடுங்க, எம்ஐ ஜெயிக்கும். அதுமாதிரி சிஎஸ்கே தலையை போடுங்க, தோனியை போடுங்க, நம்ம எம்எஸ்டே போடுங்க, ஜெயிப்பாங்க. இதான் நான் சொல்ல வந்தது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லி சிஎஸ்கே மேட்ச் பார்க்கும்போது வந்து ஓட்டேரி சிவா வந்து கத்திருந்தார். அவரை வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்க வந்து என்ன கத்திருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இவர் வந்து சொன்னார், சார் என்ன சார் இன்ஸ்பெக்டர் சொல்லலை, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கத்திருந்தார், பைத்தியம் மாதிரி எதை பண்ணிட்டு இருந்தார். ஆனால் மேபி ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேச்சு அப்படிதான் இருந்துச்சு, டெல்லி நாசமாக போ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து என்ன ஆசை அப்படின்னா ஊட்டமே விளையாட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்க. ஆனால் இப்போதைக்கு அமௌண்ட் ஆட்டி இருக்குது, ஆனால் டிக்கெட்ஸ் கிடைக்கல, அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து சொல்கிறாங்க 6K நம்பரால் டிக்கெட் சொன்னாங்க. ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. இதுவாக நானாக இருந்தேன் அப்படின்னா 1700 டிக்கெட்டு அதே ரேட்டுக்கு கொடுத்துருப்பேன். ஆனால் மற்றவங்க மனசு வராது, கண்டிப்பாக வராது. முடிஞ்ச அளவுக்கு டிக்கெட்ஸை கம்மியாக சேல் பண்ணுங்கள், அதான் நான் சொல்லுவேன். டிக்கெட் சேல் கம்மியாக பண்ணணும்னா எல்லாம் வந்து பார்ப்பாங்க. மக்கள், இல்லாத மக்கள், ஏழ்மையான மக்கள், புவர் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து பார்க்க வாய்ப்பு அழிங்க, வாய்ப்பு தரணும். ஏன்னா வந்து அவ்வளோ டிமாண்டில் போயிட்டுருக்கு ஐபிஎல் டிக்கெட்டு. தலை தோனி இல்லை அப்படின்னா ஐபிஎல்லே கிடையாது அப்படின்ற ஒரு நிலைமை தான் வந்துட்டுருக்கு. ஸோ தலை திட்டாதீங்க. எம்எஸ்டி அவர் எதுவுமே செய்ய வாய்ப்பே இல்லை. அவர் என்ன பண்ணுவார் பாவம், அவர் வயசாகிடுச்சு, உடம்பு ஒத்துழைக்காது, சரிங்களா. ஏன்னா வந்து ப்ராக்டிஸ் இது எவ்வளோ ப்ராக்டிஸ்ன்றதை நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். அதிகம் சொல்லலாம், அதுக்கான ப்ராக்டிஸு, அதுவும் கார்ட் பாலு வெயிட்டாக இருக்கும், அடிச்சதுன்னா ரத்தம், ப்ளட்டு, ஊண்டு எல்லாமே செகண்டில் வந்துடும். ஸோ அப்படின்னும்போது கொஞ்சம் பார்த்து தான் ஆடணும், பார்த்து ப்ராக்டிஸ் அப்பயும் பார்த்து ஆடணும். கொஞ்சம் இன்ஜுரி இல்லை உங்கள் பாடி வீக்காக இருக்குது அப்படின்னா கூட மேட்ச்சில் எடுக்க மாட்டாங்க, டீமில் எடுக்க மாட்டாங்க. நல்ல ஒரு ப்ராக்டிஸ் இருக்கணும், நல்ல ஒரு ஃபிட்னஸ் இருக்கணும், நல்ல ஒரு பாடி கண்டிஷன் இருக்கணும். ஸோ அப்போ தான் உடம்பு ஒத்துழைக்கும்.
இது வந்து ஜஸ்ட் வந்து ஏதோ வந்து நின்றுட்டு போகிறது. எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணுன்றத ஒரு மேன் நீங்கள் ஒரு பீப்புளாக நீங்கள் வந்து அது உள்ளே போயிட்டு அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு புரியும். அது ஆனால் சாதாரண விஷயம் இல்லை. மேபி 1 more சீசன் ஆட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே சான்ஸே கிடையாது, வாய்ப்பே இல்லை. இதுதான் வந்து அவரோட டெசிஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன ஆகுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் மேட்ச் 11th ஏப்ரல் பார்ப்போம். யார் கூட தெரியுமா? அதை நான் வந்து நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஆனால் எம்எஸ்டி வயசுக்கு ஓடுறது, பிளேயிங் லெவலில் இருக்கிறது, கேப்டன்சி கைட் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம். ஸ்டம்பிங் ஐயோ சாமி, ஸ்டம்பிங்காக வேறு லெவலுங்க. சின்ன வயசு பையன் கூட நான் அடிக்க முடியாது, ஆனால் இவர் பண்ணுவார். கேப்டன் கூல் ஃபார் யுவர் எம்எஸ்டி. சிஎஸ்கே வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர் அகைன் I'll say you. I will tell that only one word: trust CSK, trust MSD and trust our coach, CSK coach. அண்டு வேறு என்ன சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, சொல்லிட்டேன். இவங்கெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து கேள்விங்க. இவங்கெல்லாம் வந்து ஒன்றும் அந்தளவுக்குலாம் வந்து சொல்ல முடியாது. சிஎஸ்கே தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் வந்து சொல்லிட்டேன், கேப்டன் சரியில்லை. கேப்டன்சியை ஃபஸ்ட்டு மாற்றுங்க. மேபி ஜடேஜா, மேபி இது எம்எஸ்டி போட்டிங்க அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும். கேப்டன்சி வந்து தலை இருந்துட்டு அதுக்கு கீழே யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுங்க, தமிழுக்கு வாய்ப்பு கொடுங்க, ஆனால் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் வந்து கேப்டன்சி வந்து யங் பிளேயர் கொடுத்துட்டு உள்ளே வர்றதுக்கு யங் பிளேயர் கொண்டு வர மாட்டீங்க. அப்புறம் பார்த்து கேப்டன்சி இவர் இல்லை அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாங்க, ஏன் தேவையில்ல, அவர் எதுக்கு தேவையில்லான்னு சொல்லுவாங்க. ஸோ கேப்டன்சியாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு தரலாம், உள்ளே வருவாங்க, விளையாடுவாங்க. ஸோ சோகத்தில் போயிட்டாங்க எல்லாருமே வந்து 2 years முடிச்சுட்டு போயிட்டாங்க, போக ஆரம்பிச்சிட்டாங்க, காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கே தகவல் தெரிஞ்சு வந்து ரொம்ப ஒரு உற்சாகமாக வந்தாங்க. பட் போகும்போது ரொம்ப சோதனை போனாங்க, அதை பார்க்க முடியல. பட் இருந்தாலும் we will come back more and more stronger. I trust MSD, I trust CSK for our MSD. ஸோ தேங்க்யூ. எல்லாம் முடிய போது வார்ம் பண்ணுறாங்க, முடிச்சுட்டு போகும்போது க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஜெய்ஹிந்த் மக்களே, ஜெய்ஹிந்த்.